ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல முக்கியமான கான்செப்ட் 2 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு டைப் 3 வந்து பெண்டிங் இருக்கு. அது இந்த கிளாஸ்ல முடிச்சுட்டு அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, போன கிளாஸ்ல லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர் பண்றதுக்கு நம்ம 2 டைப் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து நமக்கு சம் சேமா இருந்ததுன்னா, அதாவது டோட்டல் சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். டைப் 2ல டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இது வந்து அண்டர் டைப் 3ல வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸே பாருங்களேன், விச் இஸ் த கிரேட்டஸ்ட் அமங்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √6 + √4 இது ஒரு நம்பர், √8 + √3 ஒரு நம்பர், √12 + √2 ஒரு நம்பர், √24 + √1 ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரை நம்ம கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இப்போ டைப் 1ல வந்திருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நமக்கு இந்த எவ்ரி நம்பர் ஒவ்வொரு நம்பர்லயும் 2 டேர்ம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா √6ம் √4ம் இருக்கு. செகண்ட் நம்பர்ல √8ம் √3ம் இருக்கு. தேர்ட் நம்பர்ல √12ம் √2ம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த 2 டேர்முக்குள்ள டோட்டலை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க 6 4 10, இங்க 8 3 11 இருக்கு, இங்க 12 2 14 இருக்கு, இங்க 24 1 25 இருக்கு. ஸோ நமக்கு சம் டோட்டல் சேமா இல்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப்பு கீழே கொண்டு வர முடியாது. செகண்ட் டைப்பு கீழே கொண்டு வரணும்னா நமக்கு டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். பாருங்க, இங்க 6 4 டிஃபரன்ஸ் 2 வருது, இங்க 8 3 டிஃபரன்ஸ் 5 வருது, இங்க 12 2 டிஃபரன்ஸ் வந்து 10 வருது, இங்க 24 1 டிஃபரன்ஸ் வந்து 23 வருது. ஸோ டிஃபரன்ஸும் சேமா வரல. அப்ப இதை நம்ம செகண்ட் டைப்பு கீழேயும் கொண்டு வர முடியாது. அப்போ இது தேர்ட் டைப்புக்கு கீழே எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து அந்த ஒவ்வொரு நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் அந்த டேர்ம்ஸ்க்கான ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கிளியரா எழுதிடலாம். உங்களுக்கான டைப் 3ல கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் சேம்னு வச்சுக்க வேண்டியதான். கிளியரா? ஸோ ப்ராடக்ட் பாருங்க, இங்க 6 4s are 24, 8 3s are 24, 12 into 2 24, 24 into 1 24. அப்போ நமக்கு தேர்ட் டைப்ல என்ன ஆகுது? அந்த ஒவ்வொரு நம்பர்லயும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த டைப் 3க்கு கீழே நம்ம கொண்டு வரோம். இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்க, நமக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ டைப் 3க்கு கீழே ப்ராடக்ட் சேம் ஆகுற மாதிரி வந்ததுன்னா இந்த 4 நம்பர்ல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான டெக்னிக் தான். ஒன்னு சம்மு பாருங்க அல்லது டிஃபரன்ஸ் அந்த கேப் பாருங்க. நீங்க சம்மையும் பார்க்கலாம் டிஃபரன்ஸையும் பார்க்கலாம். சம் ஆர் டிஃபரன்ஸ் இது ரெண்டுல எதனாலும் பாருங்க. உங்களுக்கு சம்மோ டிஃபரன்ஸோ எந்த நம்பருக்கு ஜாஸ்தியா இருக்கோ அந்த நம்பரோட வேல்யூ தான் உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். ஒருவேளை சம்மு டிஃபரன்ஸ் எந்த நம்பரோட வேல்யூ நமக்கு கம்மியா இருக்கோ அந்த சம்மு டிஃபரன்ஸ் வந்து எந்த நம்பருக்கு கம்மியா இருக்கோ அந்த நம்பரோட வேல்யூ தான் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் சேம்னு வந்துருச்சு. ஸோ டைப் 3க்கு கீழே கொண்டு வந்தாச்சு. அப்போ டைப் 3 கீழே கொண்டு வந்தாச்சுன்னா இங்க 6 4 இருக்கு, டோட்டல் எவ்வளோ 10. இங்க 8 3 இருக்கு, டோட்டல் எவ்வளோ 11. இங்க 12 2 இருக்கு, டோட்டல் எவ்வளோ 14. இங்க 24 1 இருக்கு, டோட்டல் எவ்வளோ 25. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லா நம்பருக்கும் சம் கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்ப சம் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எந்த நம்பருக்கான சம் டோட்டல் அதிகமா இருக்கு? இந்த லாஸ்ட் 24 21 இதோட டோட்டல் எவ்வளவு வருது 25 வருது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். இதுதான் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ சம் உங்களுக்கு எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட். அவங்க கேட்டது என்ன கொஸ்டின்? கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன போட்டுடலாம்? ஆப்ஷன் டி √24 + √1 ஆன்சரா கொடுத்துடலாம். கிளியரா? ஒருவேளை ஸ்மாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இதுல எது ஸ்மாலஸ்டா இருக்கும்? டோட்டல் எங்க ஸ்மாலா இருக்கு? இதா இருக்கு. √6 + √4 தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்த நான் எதை வச்சு எழுதியிருக்கேன்? சம்ம வச்சு எழுதுனேன். ஓகே, நான் சம்ம வச்சு எழுதணும். டைப் 3க்கு கீழே வருதுன்னா சம்ம தான் பார்க்கணுமா? இல்ல டிஃபரன்ஸ் கூட நீங்க பார்க்கலாம். பாருங்க, இங்க 6 4 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. 8 3 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5. 12 2 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10. 24 1 டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 23.
கிளியரா? அப்ப நீங்க டிஃபரன்ஸ் வச்சு பார்த்தாலும் எங்க டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட். அப்படி பார்த்தாலும் பாருங்க டிஃபரன்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கு? இங்க தான் 23 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த நம்பர் தான் லார்ஜஸ்டா இருக்கும். இங்க 6 4 டிஃபரன்ஸ் 2 தான் வருது. ஸோ அப்ப இந்த நம்பர் தான் நமக்கு என்னவா இருக்கும்? ஸ்மாலஸ்டா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ டைப் 3 வெரி சிம்பிள். ப்ராடக்ட் சேமா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க சம் பார்த்தாலும் சரி டிஃபரன்ஸ் பார்த்தாலும் சரி எங்க சம்மோ டிஃபரன்ஸோ அதிகமா இருக்கோ அதோட வேல்யூ அதிகம்னு வச்சுக்கோங்க. எங்க சம்மோ டிஃபரன்ஸோ வேல்யூ கம்மியா இருக்கோ அதை வந்து நீங்க கம்மியான நம்பர்னு வச்சுக்கோங்க. இங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிளஸ் மைனஸை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகேவா? நடுவில் இருக்கக்கூடிய பிளஸ்ஸா வந்தாலும் சரி மைனஸா வந்தாலும் சரி அது உங்களை ப்ராப்ளம் பண்ண போறது இல்ல. நீங்க ஜஸ்ட் பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் சேமா இருக்கா, அப்ப டைரக்டா சம்மையோ டிஃபரன்ஸையோ பார்த்துட வேண்டியதான். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ புரியலன்னா ஒன் மோர் டைம் வாட்ச் பண்ணுங்க. தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலருக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியாதுதான், 2-3 முறை பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு? √5 - √4, √10 - √2, √20 - √1 இருக்கு. ஸோ இப்போ இது பார்க்கும்போது நடுவில் மைனஸ் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் சேம் பாருங்க. 5 4s are 20, 10 2s are 20, 20 × 1 20. ஓகேவா? அப்போ இது வந்து டைப் 3க்கு கீழே வருது. ஸோ டைப் 3க்கு கீழே வரதுனால என்ன கேட்குறாங்க? விச் இஸ் த ஸ்மாலஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒன்று சம்மு பார்க்கலாம், இல்லை டிஃபரன்ஸ் பார்க்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் சம் பார்க்குறேன். 5 + 4 எவ்வளோ வருது? டோட்டல் 9 வருது. 10 + 2 12 வருது. 20 + 1 21 வருது. ஸோ இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் கேட்குறாங்கன்னா 9 தான். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, √5 - √4. கிளியரா? √5 - √4 தான் நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ டைப் 3 முடிஞ்சதுன்னு டைப் 1 டைப் 2 டைப் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெளிவாக பார்த்துக்கோங்க 3க்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இது அடுத்தது, இது ஒரு சிம்பிளான நார்மல் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின் மாதிரி தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் 4 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த 4 ஆப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 the whole power 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த பிராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த பிராக்கெட் போட்டா ஒரு மாதிரி இருக்கு, பிராக்கெட் போடலைன்னா அதுக்கு ஒரு மாதிரி வேல்யூ. இப்போ 3/2 the whole power 3ன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா பேஸ்ல என்ன இருக்கு? 3. அதுக்கு மேல பவர் 2 இருக்கு, அதுக்கு மேல the whole power 3 இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 3/6ன்னு எழுதலாம். அதே இது இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 3/2/3 3/2/3 அதே தான். 3க்கு மேல 2, 2க்கு மேல 3, இங்க 3க்கு மேல 2, 2க்கு மேல 3. ஆனா இங்க 3/2க்கு பிராக்கெட் போட்டிருக்கேன், இந்த இடத்துல 3/2க்கு பிராக்கெட் போடாம இப்படி எழுதியிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 3க்கு மேல, இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் என்னன்னா 3க்கு மேல என்ன இருக்கு? பவர்ல 2 இருக்கு. அப்ப இந்த 3 இந்த மேல இருக்கக்கூடிய 3ங்கிறது என்னன்னா 3/2க்கு பவர். புரியுதா? இந்த 2 வந்து 3க்கான பவர், இந்த மேல இருக்கக்கூடிய 3 வந்து இந்த 3/2க்கான பவர். அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அர்த்தம். ஆனா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 3க்கு மேல பவர்ல என்ன இருக்குன்னா 2/3 இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி எழுதணும்னா பேஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. இதுக்கு மேல பவர் 2/3 இருக்கா? 2/3 நம்ம என்ன எழுதுவோம்? 8ன்னு எழுதுவோம். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 3/2 the whole power 3னா 2 × 3 மேல 6 போட்டுக்கலாம். 3/2/3 அப்படின்னா இந்த 2/3யோட வேல்யூ என்ன? 8 அப்படின்னு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 4/2/4ன்னு இருக்கு. இது எப்படி எழுதுவீங்க? 4/2/4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 16. ஸோ 4/16 எழுதணும். ஸோ கிளியரா புரியுதா? இதை வச்சு தான் இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? ஏ வந்து என்ன இருக்கு? 3/2/3 இருக்கு. ஸோ பிராக்கெட் இல்லை, அப்போ இதோட வேல்யூ என்ன? 3/8. இங்க பாருங்க, இது 3/3/2. அப்போ பேஸ்ல என்ன இருக்கு? 3, பவர்ல என்ன இருக்கு? 3/2. 3/2 எவ்வளோ? 9ன்னு எழுதணும். ஸோ இங்க பாருங்க 2/3/2ன்னு இருக்கு. ஸோ இந்த பேஸ்ல 2 இருக்கு. அப்போ நம்ம இந்த 3 × 2 என்னன்னு போட்டுக்கலாம்? 6ன்னு போட்டுக்கலாம். கிளியரா புரியுதா? ஸோ அப்போ அது மாதிரி இங்க பாருங்க, பேஸ்ல 2 இருக்கு, இது மேல 2/3 இருக்கு. ஸோ 2/3ன்னா என்னது? 9. 2/3ன்னா என்னது? 9. இந்த மாதிரி எழுதியாச்சு. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுல எது இருக்கிறதுலயே வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லணும். ஓகேவா? எது இருக்கிறதுலே வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் சொல்லணும். பாருங்க, நான் கம்பாரிசன் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன இருக்கு? 2/6. எனக்கு என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரேட்டஸ்ட். கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது இருக்கிறதுலயே அதிகங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ 2/6 இருக்கு, 2/9 இருக்கு. 2/6 இருக்கு, 2/9 இருக்கு. அப்போ 2/6 விட 2/9 தான் பெருசு. அப்போ கண்டிப்பா 2/6 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ 2 எனக்கு இப்போ இருக்கிறதுல பெருசு தான் வேணும். அப்போ 2/6 விட 2/9 தான் பெருசு. ஓகே, இப்போ இந்த 2/9ஐயும்
3 பவர் 9ஐயும் கம்பேர் பண்ணோம்னா இது ரெண்டுல எது பெருசு? 2 பவர் 9 பெருசா 3 பவர் 9 பெருசா? 2 பவர் 9 தான் பெருசு. அப்ப சி ஆப்ஷன் இல்லை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. 3 பவர் 9 பெருசா 3 பவர் 8 பெருசா? 3 பவர் 9 பெருசா 3 பவர் 8 பெருசா? 3 பவர் 9 தான் பெருசா. அப்ப 3 பவர் 8 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 பவர் 3 பவர் 2. கிளியரா? ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி அந்த 4ல எது பெருசுங்கிறத நம்ம ஆன்சரா போடுறோம். கிளியரா புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் 2 பவர் 6 2 பவர் 9 கம்பேர் பண்ணும்போது 2 பவர் 6 சின்னது, எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து 2 பவர் 9 3 பவர் 9 கம்பேர் பண்ணும்போது 2 பவர் 9 தான் சின்னது, எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து 3 பவர் 9 3 பவர் 8 கம்பேர் பண்ணும்போது 3 பவர் 8 தான் சின்னதா இருக்கும், எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நமக்கு ஃபைனலி ஆன்சராக கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ இதில் எது பெரிய நம்பர்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இங்கே பாருங்க 3333, இது 333 பவர் 3, இது 3 பவர் 333, இது 3 பவர் 3 பவர் 3 பவர் 3. புரியுதா? ஸோ அப்போ இதுல எந்த நம்பர் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல 3 பவர் 333 இருக்கு. இந்த இடத்துல 3 பவர் 3 பவர் 3 பவர் 3. ஓகேவா? அப்பனா என்ன மீனிங் அப்படின்னா, பாருங்க இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வரும்னா, 1 செகண்ட். ஓகே, இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பேஸ்ல 3 இருக்கு, இங்க பிராக்கெட்டே இல்லை, அப்படித்தானே? ஸோ இங்க பிராக்கெட்டே இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? இங்க பிராக்கெட்டே இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த 3 பவர் 3 பவர் 3 இருக்குல்ல, அது எப்படி எழுதிக்கலாம்னா 3 பவர், இங்க மேல உள்ள ஒரு 3 போட்டேன், அதுக்கு மேல என்ன இருக்கு? 3 பவர் 3. அப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 3 பவர் 3 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3 பவர் 27 எழுதிக்கலாம். கிளியரா புரியுதா? ஸோ 3 பவர் 3, இந்த ஃபர்ஸ்ட் 3 நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கு மேல உள்ள அந்த 3 பவர் 3 என்ன பண்ணிட்டேன்? 27 பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து இது 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணி வச்சிடக்கூடாது. சரி, அதுக்கு அர்த்தம் வந்து மேல இருந்து அப்படி ஒவ்வொன்றா வரணும். ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய 3 பவர் 3 எடுக்கணும். 3 பவர் 3 என்ன? 27. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனமா பாருங்க, இது எப்படி இருக்கு ஆக்சுவலா இந்த டி ஆப்ஷன் 3 பவர் 27 இருக்கு. நான் சொன்னல 3 பவர் 2னா என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்ன? 3 பவர் 2 என்ன? 9. இது 3 பவர் 3னா என்ன அர்த்தம்? 3 பவர் 3 எவ்வளோ? 27. புரியுதா? அப்போ 3 பேஸ்ல போட்டேன், மேல 3 பவர் 2னா 3 இன்டூ 2, சாரி 3 இன்டூ 3. 3 பவர் 2னா என்னது? 3 இன்டூ 3 எவ்வளோ? 9. இங்க 3 பவர் 3னா 3 இன்டூ 3 இன்டூ 3 எவ்வளோ? 27. அப்போ இங்க 3 பவர் 27 என்ன அர்த்தம்? 3 இன்டூ சாரி 3 பவர் 3 பவர் 27னா 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம்ஸ் எழுதணும்? 27 டைம்ஸ் எழுதணும். இதுக்கு தான் அர்த்தம். கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? 3 பவர் 2னா 3 பவர் 2 எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்டூ 3, அதாவது 3 பவர் 3 இன்டூ 3, அதான் இந்த 9. இங்க 3 பவர் 3 இன்டூ 3 இன்டூ 3, அதான் என்னது? 27. அப்ப இங்க 3 பவர் 27னா 3 பவர் 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை? 27 தடவை இந்த 3 போட்டு எழுதணும். அப்போ இங்க வரக்கூடிய நம்பர் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. இங்க வரக்கூடிய நம்பர் எவ்வளவு, அதாவது 3க்கு மேல பவர்ல இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு. அப்போ லிட்டரலா எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இங்க மேல இருக்கக்கூடிய நம்பர்லாம் ரொம்ப சின்ன நம்பர். இந்த 333 நீங்க கியூ பண்ணீங்கன்னா 333 இன்ட்டு 333 இன்ட்டு 333, அது சின்னதா தான் வரும். இங்க 3 333 தடவை எழுத போறீங்க. ஆனா இங்க 3 எத்தனை தடவை எழுத போறீங்க? 3 பவர் 27 டைம்ஸ் எழுத போறீங்க. அப்போ 3 நீங்க 27 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது எங்கேயோ போயிடும் அந்த வேல்யூ. ஓகேவா? அந்த வேல்யூ கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா போயிடும். அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது நமக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எதுதான் பெருசா இருக்க முடியும்? இதுதான் பெருசா இருக்க முடியும். புரியுதா? ஸோ மற்ற எல்லா நம்பரும் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நம்பர். இதெல்லாமே ரொம்ப சின்ன நம்பர். இது வந்து ரொம்ப 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 பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ 3க்கு மேல பவர்ல இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு. ஸோ பவர்ல வர நம்பரே கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பெரிய நம்பரா போகும். அப்ப அதுக்கு கீழே பேஸ்ல 3 இருக்குங்கிற பட்சத்துல அது அத்தனை தடவை நம்ம இப்ப உதாரணத்துக்கு இது மேல பவர்ல இருக்குல்ல, இந்த பவர்ல வரக்கூடிய வேல்யூவே கிட்டத்தட்ட நமக்கு லேக்ஸ் எல்லாம் தாண்டி போயிடும். அப்ப 3 பவர் இங்க கிட்டத்தட்ட லேக்ஸ் கிட்ட இருந்ததுன்னா 3 நீங்க லேக்ஸ் தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்ப அது எவ்வளவு பெரிய வேல்யூவா வரும். கிளியரா புரியுதா? ஸோ வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த டி ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே பெருசு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சிம்பிளாக கேட்டு வச்சிருவாங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இந்த வேல்யூ எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் வந்து ஓரளவு அசியூம் பண்ண தெரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இது என்ன டைப்னா இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து இன்ஃபைனைட் சீரீஸ். இன்ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்லலாம். சரி, ஏன் இது இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னா இது அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்க ரூட் ஆஃப் ஏ உள்ள ஒரு ரூட் ஆஃப் ஏ உள்ள ஒரு ரூட் ஆஃப் ஏ அப்படியே போயிட்டே இருக்கு அப் டு எங்க வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இது அப்படியே ஸ்டாப்பே ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கு, நிக்காம போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை என்ன, அவங்க கொடுத்துருக்கிற இந்த ரூட் ஏ அப் டு இன்ஃபினிட்டி தானே. ஸோ இதோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் ஏ, அதுக்குள்ள ரூட் ஆஃப் ஏ, அதுக்குள்ள ரூட் ஆஃப் ஏ அப் டு எங்க வரைக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படியே. சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கொஸ்டினை பாருங்க, இது ஒரு லாஜிக் தான். என்னன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இன்ஃபைனைட் சீரிஸ் கொடுத்தாலே அது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி வச்சாச்சு, இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா என்ன நடக்கும், இங்க எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணா என்ன நடக்கும், இந்த பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியே ஸ்கொயர் பண்ணும். அப்போ வெளியே ஸ்கொயர் பண்ணும்போது இங்க மேல இருக்கக்கூடிய ஒரு ரூட் மட்டும் போயிடும். இந்த பெரிய ரூட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரூட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஸ்கொயருக்கும் இந்த மொதல் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி என்னோட வேல்யூ எப்படி கிடைக்கும்னா இப்படி இருக்கும், ஏ இன்டூ அடுத்தது ரூட் ஏ அப்படி எங்க வரைக்கும் இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். கரெக்டா புரியுதா? ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரூட் மட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். உள்ள என்ன இருக்கும், இந்த ரூட் ஏ அடுத்த ரூட் ஏ அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ போட்டாச்சா, ஏ. இது என்ன, இந்த வேல்யூ என்ன, இது ஆக்சுவலா எப்படி போகுது, ரூட் ஏ இன்ஃபினிட்டி வரைக்கும் தானே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இதை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குல்ல, இது மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் என்னதுதான், சேம் தான். இங்க ரூட் ஏ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இதுவும் எங்கது, மறுபடியும் ரூட் ஏல இருந்து ஆரம்பிச்சு இது எங்க வரைக்கும் போகுது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூவை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மொத்த இதோட வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், அதே தான் இங்க மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இந்த எக்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ எனக்கு தேவை என்ன, இதோட மதிப்பு தானே எனக்கு தேவை. இதோட மதிப்பை தான் நான் என்னன்னு வச்சேன், எக்ஸ்ன்னு வச்சேன். இப்போ எனக்கு எல்லாம் சால்வ் பண்ணி வரும்போது எக்ஸோட மதிப்பு என்னன்னு வந்துருச்சு, ஏ. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் இது, எக்ஸோட வேல்யூ தான் ஏ. அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தேவையான இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னதான் இருக்கும், ஏயா தான் இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ. கிளியரா புரியுதா? ஸோ எனக்கு தேவையான நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். அது எப்படி, ரூட் ஆஃப் ஏஏஎன் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அது ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ண, இப்போ இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரூட் கட் ஆகி ஏ வெளியே வந்துருச்சு. ஆனால் அது போக பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள அதே பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதோட மதிப்பை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய இதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு ஏன் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு ஏன் கிடைச்சு, எனக்கு தேவை எக்ஸுங்கிற இந்த டேர்மை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸோட மதிப்பு தான் எனக்கு ஏன்னா என்னோட ஆன்சரும் ஏ தான். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். ஆனா இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே இதுக்கு ஷார்ட்டா ஆன்சர் போட்டுடலாம். பார்த்த உடனே எப்படி பார்த்த உடனேனா உங்களுக்கு ஒண்ணுல இதோட பேட்டர்ன் புரியுது. ரூட்ல ஆரம்பிக்குது, உள்ள ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க, அடுத்து ரூட்டா போட்டு அதே வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ இங்க ஏயா, ஸோ ஏ தான் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப் டு எங்க வரைக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்படின்னா உள்ள உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ, அதுதான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்னதான் ஆன்சரா கிடைச்சிருக்கு, ஏ தான் ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன், ரூட் ஆஃப் த்ரீ அப் டு டாட்னா அப்படியே புள்ளி வச்சு விட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். இது ஸ்டாப்பே ஆகல, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது போன மாடல் தான். போனதுல ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும், 3 தான் வரும். கிளியர், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 3 தான் இருக்கும். இது கான்செப்ட், இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஆனால் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவே எடுத்து ஆன்சராக போட்டுடலாம். இதில் பாருங்க, ரூட் ஃபோர்னு போது அப்படியே 3 புள்ளி வச்சு விட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அது நிற்காம போயிட்டே இருக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, 3 புள்ளி வச்சாலே அது நிற்கலாம் போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், உள்ள என்ன நம்பர் இருக்கு, 4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் இதில் பாருங்க,
ரூட் செவன் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதில் அப்படியே போயிட்டு ஆன்சர் 7ஆன்னு சொல்லிட்டு 7 தேடிட்டு இருக்கக்கூடாது. இது அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்களா இந்த ரூட் செவன் அப் டு இன்ஃபினிட்டி இதோட வேல்யூ என்னன்னு வச்சுக்கணுமா 343 பவர் ஒய் மைனஸ் ஒன்னு வச்சுக்கணுமா. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த இருக்கு இல்லையா இது மொத்தத்துக்கும் வேல்யூ என்ன இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்ன 7ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ரூட் செவன் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இது மொத்தத்துக்கும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன் 7 போட்டுக்கிறேன். ஸோ இதோட மதிப்பு எனக்கு 7ன்னு தெரியும். ஈக்குவல் டு என்ன இருக்கு 343 பவர் ஒய் மைனஸ் ஒன்னு இருக்கா. ஸோ இந்த 343 நம்ம என்ன பண்ணலாம் 7 பேஸ் வர மாதிரி எழுதுனா 7 பவர் 3 த ஹோல் பவர் ஒய் மைனஸ் ஒன் கரெக்டா. 7 பவர் 3 த ஹோல் பவர் ஒய் மைனஸ் ஒன். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க 7 ஈக்குவல் டு 7 இந்த 3 உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 3y மைனஸ் 3 அதாவது பவர் டு த பவர்னா என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் பவர் த ஹோல் பவர் 7 பவர் 3 த ஹோல் பவர் ஒய் மைனஸ் ஒன்னா 3 இன்டூ ஒய் மைனஸ் ஒன். ஸோ 3y மைனஸ் 3ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்னன்னா இங்கேயும் பேஸ்ல 7 இருக்கு இங்கேயும் பேஸ்ல 7 இருக்கு. அப்போ இங்க வெறும் 7னா இங்க பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு தேவை என்ன ஒய். எனக்கு தேவையான ஒய் எங்க இருக்கு பவர்ல இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் பேஸ் சேமா இருக்கா. அப்போ இங்க 7 பவர் 1 இங்க 3 ஒய் மைனஸ் 3னா அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 3y மைனஸ் 3 இருக்கு இல்லையா இதோட வேல்யூ தான் என்னது இந்த 1ன்னு அர்த்தம். அப்ப இதை மட்டும் தனியா எடுத்து எழுதும் பாருங்க. ஸோ 3y மைனஸ் 3யோட வேல்யூ தான் என்னது 1. ஸோ அப்போ 3y ஈக்குவல் டு மைனஸ் 3 எங்க போச்சுதுன்னா 4 பிளஸ் 3 மாறிடும். ஸோ 4. ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் 4/3. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4/3 நமக்கு கிடைக்கும். கிளியரா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். பேஸ் சேமா இருக்கு. அப்போ இங்கே பவரில் 1 இருக்கு இங்கே பவரில் 3y மைனஸ் 3 இருக்கு. அப்போ 3y மைனஸ் 3யோட வேல்யூ தான் இந்த 1. அப்படி வச்சு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ கிளியராக கிடைச்சிருச்சு 4/3 அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்யோட வேல்யூ நமக்கு 4/3ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க the value of square root of 2 cube root of 4 square root of 2 cube root of 4 square root of 2 cube root of 4 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே டாட் வச்சு விட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டேரெக்டாக பார்த்த உடனே போட முடியாது. ஸோ இது நான் சொல்லி கொடுத்தா கான்செப்ட் படி தான் போட்டாகணும். என்ன கான்செப்ட் சொன்னேன் பாருங்க கொடுத்துருக்கிறத நம்ம என்னென்னு எடுத்துப்போம் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு இருக்கு √2 அதுக்கு மேலே என்ன இருக்கு கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்கு. மறுபடியும் அதுக்குள்ள √2 இருக்கு. மறுபடியும் அதுக்குள்ள என்ன இருக்கு கியூப் ரூட் ஆஃப் 4 இருக்கு. அப்படியே என்ன ஆகுது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. கரெக்டா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணலாம். ஏன்னா மொதல் ஸ்கொயர் ரூட் தானே இருக்கு. அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறுமா இது. இங்கே நான் ஸ்கொயர் பண்ணும்போது வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய ரூட்டு போயிடும். ஸோ அப்போ 2 வெளியே வந்துடும். இது எப்படி மாறிடும்னா 2 கியூப் ரூட் ஆஃப் 4 அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதுக்குள்ள மறுபடியும் கியூப் ரூட் ஆஃப் 4 அப் டு எங்க வரைக்கும் போகும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி மாறிடும். இப்போ ஸ்கொயர் வெளியே ஒரு நம்பர் எடுத்து இப்போ மறுபடியும் நான் எடுத்து என்ன பண்ண போறேன் இந்த கியூப் ரூட்டை போக வைக்கணும். இந்த கியூப் ரூட்டை போக வைக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் கியூப் பண்ண போறேன். இப்போ ரெண்டு பக்கமும் கியூப் பண்ண என்ன நடக்கும் எக்ஸ் பவர் 2 த ஹோல் பவர் 3. அப்போ இந்த இடத்த நான் கியூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாத்தையும் கியூப் பண்ணுவேன். அப்போ இது ஃபுல்லா கியூப் பண்ணும்போது இங்க ஒரு 2 இருக்கா அந்த 2க்கு கியூபு அப்புறம் இந்த ரூட்குள்ள இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இருக்கா இந்த டேர்மை நான் கியூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியே இருக்கக்கூடிய கியூப் ரூட்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அந்த 4 வெளியே வந்துடும். 4 வெளியே வந்து என்னென்ன ஆயிடும்னா √2 கியூப் ரூட் ஆஃப் 4 ஓகே √2 கியூப் ரூட் ஆஃப் 4 அப் டு எங்க வரைக்கும் போகும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கிளியரா புரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே. ஸோ எக்ஸ் பவர் 2 த ஹோல் பவர் 3 அடுத்தது 2 பவர் இங்க கியூப் பண்ணிருக்கேன் ரெண்டு பக்கம் கியூப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 2க்கு கியூப் தனியா பண்ணணும். ஓகேவா. ஏன்னா இந்த 2 இன்டூன்னு இருக்கு 2 வெளியே இருக்கு. அப்போ 2க்கு கியூப் இது ஃபுல்லா ஹோல் கியூப் பண்ணும்போது 2வையும் கியூப் பண்ணணும் இந்த டேர்மையும் கியூப் பண்ணணும். அப்போ 2வை கியூப் பண்ணும்போது நமக்கு 2 பவர் 3 வந்துருச்சு. இதை கியூப் பண்ணும்போது இது கியூப் ரூட்ல இருக்கக்கூடிய 4 வெளியே வந்துருச்சு. மற்றபடி ரூட்குள்ள இருக்கக்கூடிய √2 அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 4 அப் டு இன்ஃபினிட்டி இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இருக்கா இது என்ன நமக்கு √2ல ஆரம்பிச்சு உள்ள கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படியே மாறி 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கு. இதோட வேல்யூ தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போ இது ஃபுல்லா தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கரெக்டா. அப்போ இதுக்கு பதிலாக நான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்றேன்னா என்ன நடக்கும் இது எக்ஸ் பவர் 2 த ஹோல் பவர் 3னா எக்ஸ் பவர் 6 இது 2 பவர் 3 இன்டூ 4 இது என்ன ஆயிடும் எக்ஸ்ன்னு மாறிடும் 4x. ஓகேவா. ஸோ இது எப்படி மாறிடும் 4xன்னு சொல்லிட்டு மாறிடும்.
கிளியரா புரிஞ்சுதா? 4xன்னு மாறிடுச்சு. இப்போ எனக்கு தேவை என்ன? எனக்கு இந்த எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எனக்கு இந்த எக்ஸோட மதிப்பு தான் தேவை. ஸோ நான் என்ன பண்றேன்? இங்க ஒரு எக்ஸ் இருக்கா? அப்போ இந்த எக்ஸ் நான் இங்க கொண்டு வரும்போது என்னென்ன ஆயிடும்? டினாமினேட்டருக்கு வரும். எக்ஸ் பவர் 6 எக்ஸால் அடிக்கும் போது இது என்னென்ன ஆயிடும்? எக்ஸ் பவர் 5ன்னு மாறிடும் இல்லையா? இங்க எனக்கு என்ன இருக்கு? 2 பவர் 3 இருக்கு. இந்த 4 இருக்கா? இந்த 4 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் பவர் 5 ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 பவர் 3 இன்டூ 2 பவர் 2னா பவர் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 3 பவர், அதாவது ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு சொல்லியிருக்கல, லா ஆஃப் இண்டிசஸ் அதுபடி. ஸோ நான் பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 3 இன்டூ 2 பவர் 2னா 2 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ பாருங்க பவர் சேமா இருக்கு. இங்க எக்ஸ் பவர் 5 இங்க 2 பவர் 5. ஸோ பவர் சேமா இருக்குங்கிற பட்சத்துல அப்ப பேஸும் சேமா தான் இருக்கணும். நடுவில் ஈக்குவல் இருக்கனால அப்ப எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 5 தான் 2 பவர் 5னா இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? 2. ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம்? 2. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ 2 கிடைக்குது. ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். பார்க்கறதுக்கு பெருசா இருக்குதுன்னு யோசிக்க கூடாது. ஒரு கான்செப்டே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க. அதேதான் √27. இப்போ இது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இன்ஃபைனைட் சீரிஸ்னு சொல்லிட்டு மொதல் ஒரு கொஸ்டின் சொன்னல, இந்த மாடல் கொஸ்டின் இருக்குல்ல, இதே தான். இதுல என்னன்னா 4 இன்ட்டுன்னு போயிட்டு இருக்கு. இது பாருங்க √4 இன்ட்டு √4 இன்ட்டு √4 இன்ட்டு √4ன்னு உள்ள போகுது. ஆனா இது என்ன? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். √27 டிவிஷன் √27 டிவிஷன் √27. ஸோ இந்த மாதிரி போகுது. அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ள இருக்கிறதுக்கு அப்படியே ஆன்சரா போட்டுலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கொடுத்துருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? √27 டிவிஷன் √27 டிவிஷன் அதுக்குள்ள ஒரு √27 அப் டு எங்க வரைக்கும் போகணும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடுமா? அப்போ இங்க வெளியே இருக்கக்கூடிய ரூட் கேன்சல் ஆகி 27 வெளியே வந்துடும். ஸோ 27 டிவிஷன் இருக்கும். மறுபடியும் ரூட்குள்ள என்ன இருக்கும்? 27 டிவிஷன் √27 அப் டு எங்க வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நான் ஏற்கனவே சொன்னது போலயே தான். என்னது? இங்க இருக்குல்ல, இதுவும் என்னதுதான்? சேம் தான். அப்ப இதோட வேல்யூவை நான் என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதோட தான் நான் எக்ஸ்ன்னு வச்சேன். அப்ப இதுவும் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அப்ப இதை தூக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் போட்டுக்கலாம். அப்ப அந்த இடத்துல எக்ஸ் போடும்போது எனக்கு என்ன நடக்கும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 27 டிவிஷன் இது மொத்தத்துக்கு வேல்யூ நான் எக்ஸ் போட போறேன். இப்போ இது எப்படி மாறிடும்? 27 பை எக்ஸ்ன்னு மாறிடும். எக்ஸ் இங்க போச்சுதுன்னா என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு 27 வரும். அப்போ எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு 27னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? இந்த கியூப் அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகும்? கியூப் ரூட்டாக மாறும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 27 இதான் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இல்லைன்னா நீங்கள் வந்து கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ நீங்கள் என்னன்னு போடலாம்? 3ன்னு போடலாம். தப்பு இல்லை. ஸோ ஆப்ஷனில் 3 இல்லை, அவங்க டைரெக்டாக கியூப் ரூட் ஆஃப் 27 தான் வச்சிருக்காங்க. அதனால அதை தான் நான் போட்டாகணும். 3 இதுக்கு ஆன்சர் தான். கியூப் ரூட் ஆஃப் 27 அதோட வேல்யூ என்ன? 3. 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஏன்னா 27ங்கிறது 3யோட கியூப். புரியுதா? கான்செப்ட் புரியுதுல? அதே பேட்டர்ல தான் சால்வ் பண்றோம். ஸோ வித்தியாசமா எதுவுமே பண்ணல. அடுத்த கேள்வி போலாம். இல்ல பாருங்க, √x பவர் √x பவர் √x பவர் √x அப்படியே எங்க வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அதோட வேல்யூ என்னன்னு வச்சுக்கணுமா? 1/2ன்னு வச்சுக்கணுமா? ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ என்னது? 1/2. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிளியரா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, √xன்னு இருக்கு, அதுக்கு மேல பவர் √xன்னு இருக்கு, அதுக்கு மேல பவர் √xன்னு இருக்கு, அப் டு அப்படியே எங்க வரைக்கும் போகுது? இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படி பவர் மேல போயினே இருக்குது. வேல்யூ என்னவா? 1/2. ஸோ நான் என்ன சொல்றேன், அப்போ இந்த மாதிரி √x போட்டு பவர்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன? 1/2. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் தெரியுமா? இந்த √x அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, இங்க மேல என்ன இருக்கு? பேஸ்ல இருக்கக்கூடிய √x மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். மேல என்ன இருக்கு? மறுபடியும் அதான் இருக்கு, √x பவர் √x பவர் √x அப் டு இன்ஃபினிட்டி. அப்ப இதோட வேல்யூவை நான் என்னன்னு போட்டுக்கலாம்? 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்படிதானே? இப்படி இருந்தாலே அதோட வேல்யூ என்ன? 1/2. √xல ஆரம்பிச்சு பவர் √x இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னா அதோட வேல்யூ 1/2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதோட வேல்யூ 1/2ன்னு எழுதிட்டேன். இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய √x மட்டும் வச்சுட்டு பவர்ல என்னடா இருக்குன்னு பார்த்தா பவர்ல மறுபடியும் அதான் இருக்கு, √x பவர் அப் டு இன்ஃபினிட்டி தான் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கலாம்? 1/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி மாறிடுச்சு? √x பவர் 1/2ன்னு மாறிடும்.
ரூட் எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும் 1/2. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் போதும், கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு தேவை என்னன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ரூட் எக்ஸ் இருக்கு. அப்போ ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? பவர் 1/2 இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு 1/2 இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 1/4 எக்ஸ் பவர் 1/4 மாறிடுமா? இங்க என்ன இருக்கும்? 1/2 இருக்கும். அப்போ ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, எப்படி இப்போ பாருங்களேன், ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. ஓகேவா? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரூட் அங்கே போச்சுதுன்னா என்ன ஆகும்? ஸ்கொயரா மாறும். அப்போ நீங்க இது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ரூட் அங்கே போகும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதுவீங்க. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ ரூட் எக்ஸை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2. ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2. அப்போ எக்ஸ் பவர் 1/2 ஏன்னு இருக்கு. இது ரெண்டும் சேம் தான். ஆஸ் யூஷுவல் இது ரெண்டும் சேம். ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதினாலும் எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு ஏன்னு எழுதினாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா ரூட் எக்ஸ் தான் என்னது? எக்ஸ் பவர் 1/2. அப்போ நீங்க ரூட்டை ரைட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகுது? ஸ்கொயர் ஆகுது. இதுவே கியூப் ரூட்டா இருந்ததுன்னா அங்க போகும்போது என்ன ஆகும்? கியூப் ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட்டா இருந்ததுன்னா அது 1/2. அப்போ 1/2 பவர் 1/2 உங்களுக்கு ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2வா மாறும் பவர்ல. உங்களுக்கு பவர்ல 1/2 இருக்குது, அதை நீங்க ரைட் சைடு கொண்டு போறீங்கன்னா அது பவர்ல என்ன ஆகும்? தலைகீழாகி 2வா மாறும். அதுதான் இங்க நடந்திருக்கு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். கிளியரா புரியுதா? இது எப்படி நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணா, அப்ப எக்ஸ் பவர் 1/n இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எக்ஸ் பவர் 1/n ஈக்குவல் டு ஏன்னு இருந்ததுன்னா அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என்னன்னு எழுதிக்கலாம். தெளிவா புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என். இது நார்மலான சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு புரியாது. ஆனா இதுதான் நடந்திருக்கு. சரியா? அப்போ எப்படி ரூட் அங்க போனா ஸ்கொயர் அப்படிங்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட்டுக்கு அர்த்தம் என்ன? பவர் 1/2. அப்ப பவர் 1/2 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுது? பவர் 2வா மாறுது. பவர் 1/3 அங்க போகும்போது என்ன ஆகுது? பவர் 3யா மாறுது. பவர் 1/n அங்க போகும்போது என்ன மாறுது? பவர் n-ஆ மாறுது. அப்ப இங்க பவர் 1/4 அங்க போகும்போது என்ன மாறும்? பவர் 4ஆ மாறும். அப்ப x ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம்? 1/2 தான் ஹோல் பவர் 4ன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 1/4 அந்த பக்கம் போகும்போது பவர் 4ஆ மாறிடுச்சு. ஸோ அப்ப x ஈக்குவல் டு 1/2 the whole power 4னா 1 power 4 என்ன? 1. 2 power 4 எவ்வளோ? 32. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆப்ஷன் டி 1/32 கிடைக்கும். கிளியரா? எக்ஸோட வேல்யூ நமக்கு 1/32 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ச் கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சில்லியான கான்செப்ட், ஈஸியான கான்செப்ட். இதெல்லாம் தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு இதுல இருந்து கேள்விகள் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம கான்ஃபிடென்ட்டா போட முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டினை படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ல புதுசா பார்க்கும்போது நமக்கு அப்படியே பயமா இருக்கும். என்னடா இப்படி ரூட்லாம் இப்படி பவர்ல இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லாமே ஈஸியான கேள்விகள் தான். நம்ம சேனல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக்க பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நான் ஃப்ரீயா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால எல்லாமே வந்துரும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நமக்கு ஆப்ல அப்லோட் ஆகும். ஸோ நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதை ரெடி பண்ணிட்டு நான் சீக்கிரமாவே நான் ஆப்ல ஒரு கம்ப்ளீட்டா நமக்கு தேவையா, அதாவது என்னன்னா நீங்க வந்து ஒரே சோர்ஸ் மேக்ஸ், அது இப்போதைக்கு நான் மேக்ஸ், அடுத்தது ரீசனிங், இது 2 தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் ரீசனிங் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா மேக்ஸா இருந்தாலும் சரி, ரீசனிங்கா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நம்ம இதை நம்பி வந்துட்டீங்கன்னா, நம்ம சேனல் நம்பி வந்துட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே எல்லா கான்செப்டையும் கொடுத்துடணும். எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு 100% எஸ்எஸ்சிக்கும் சரி, ஆர்ஆர்பிக்கும் சரி சிலபஸஸ் கவர் பண்ணணும்னு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் அந்த மோட்டிவேஷன்ல தான் இன்னும் கிளாஸஸ் நிறைய எடுக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதோட நீ கிளாஸை முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல இதே சர்ச்ல வேற ஒரு சில கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.